கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜபத்திலே நீங்கள் கேட்க போகிற இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். ஏனென்றால் இவைகள் தேவ வார்த்தைகள். ஆமென். பேசுகிறது ஒரு மனிதனாய் இருக்கலாம், ஆனாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவைகள் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள். இவைகள் ஒரு நாளும் பொய் சொல்லாத அற்புதமும் அதிசயமுமான வார்த்தைகள். ஹல்லேலூயா. இதை தேவ வார்த்தைகளாகவே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையாகவே நினைத்து ஏற்றுக்கொள்ளுகிற தேவ பிள்ளைகளுக்கு, விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே உங்களுக்காக அது பலன் செய்யும் என்பதாய் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். இந்த அதிகாலை ஜபத்திலே நீங்கள் கேட்க போகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, கேட்க போகிற வார்த்தைகள் இன்று விசேஷமாய் உங்கள் பணச் செழிப்பிற்காக, நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய, பெற்று அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களுக்காக, செழிப்பிற்காக என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். ஆமென். தேவ வார்த்தைகள் எல்லாம், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஒன்றும் பொய் உரைப்பதில்லை. அது தாமதித்தாலும் காத்திரு. தரிசனம், தீர்க்க தரிசனங்கள் ஒரு நாளும் பொய்யாய் போவதில்லை. விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவைகள் நீதியாய் எண்ணப்படும். ஆமென். நம்ப முடியாத காரியங்களை, நம்ப முடியாத சூழ்நிலையிலே ஆபிரகாம் அதை தீவிரமாய் விசுவாசித்தபடியினாலே கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாய் எண்ணினார். ஹல்லேலூயா. நீதியாய் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை செய்தே ஆக வேண்டும் என்று கர்த்தர் முடிவெடுத்தார். ஏனென்றால் அன்பு தேவ பிள்ளைகளே, விசுவாசித்தபடியே உங்களுக்கு ஆகும். ஆமென். நீங்கள் விசுவாசிக்கிறபடியே உங்களுக்கு ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை பார்த்தீர்களேயானால் ஒரு அற்புதமான காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றிலும் குறையுள்ளவர்களாயிராமல் பூரணராகவும் நிறைவுள்ளவராகவும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. இந்த பொறுமையானது பூரண கிரியை செய்யாமல் இருக்கிறதுனாலேயே அநேகர் பெற்றுக்கொள்ள வேண்டிய மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமற் போய்விடுகிறது. பொறுமையானது பூரண கிரியை. பூரண கிரியை. நாம் சில காரியங்களை கேட்கிறோம், சில நாட்களிலே ஜெபிக்கிறோம், நடக்கவில்லை என்றால் விட்டு விடுகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்திற்காக ஜெபித்தேன். ஒரு சொந்த வீடு வேண்டும் என்று ஊக்கமாய் ஜெபித்தேன். எனக்கு நிச்சயமாய் ஒரு நல்ல கார் கர்த்தர் தருவார், நல்ல வாகனங்களை தருவார் என்று தீவிரமாய் ஜெபித்தேன். ஆனால் எனக்கு நடக்கவில்லை. அதை மறந்துவிட்டேன். ஒருவேளை இது கர்த்தருடைய சித்தம் இல்லை என்று நானே முடிவு கட்டிவிட்டேன். என் வீட்டை இப்படியாய் நான் நினைத்து பல காலமாய் வாடகை வீட்டிலேயே தங்கி இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு வீடு தருவது அவருக்கு சித்தம் இல்லை போல் தெரிகிறது. எங்கள் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபித்தோம், ஆனால் அவைகள் நடக்கவில்லை என்பதனால் நாங்கள் இப்படி அப்படி ஜெபிப்பதில்லை என்று சொல்லுகிறவர்களை நீங்கள் பார்க்க முடியும். நன்றாய் கவனியுங்கள். பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்க பொறுமை எப்படி கிரியை செய்யும்? பொறுமையோடே கேளுங்கள், மறுபடியுமாய் நம்புங்கள். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொன்ன நல்ல கர்த்தர், நீங்கள் பொறுமையோடே பெற்றுக்கொள்ளும் வரையிலும் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாய் ஒரு நாளிலே சீக்கிரமாய், அதிசீக்கிரமாய் கர்த்தர் அதை வாய்க்க செய்வார். ஆமென். அதை தொடர்ந்து யாக்கோபு இப்படியாய் சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால். ஆமென். ஞானத்தில் மாத்திரமல்ல என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எதிலே குறை உள்ளவர்களாய் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் என்றல்லவா வசனம் 4 சொல்லுகிறார், நீங்கள் பூரணராகவும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி. ஹல்லேலூயா. உங்களில் ஒருவன் ஞானத்தில் மாத்திரமல்ல எதிலே குறை உள்ளவர்களாய் இருந்தாலும் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும். எப்படி கொடுப்பாரா? சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவருக்கு கொடுக்க முடியும்.
கொடுக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், ஆனாலும் அவன் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல், அல்லேலூயா, எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றில் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தரிடத்திலே எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று யாக்கோபு சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே நீங்கள் கேட்கிற எல்லா வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவருடைய செவிகள் திறந்தே இருக்கிறது என்று நம்புங்கள். உங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை நிச்சயமாய் அவர் செய்வார் என்று நம்புங்கள். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கானவைகளே. ஆமென். நம்புங்கள். பிலிப்பியர் 4:19 சொல்லப்பட்டிருக்கிறதே, என் தேவன், அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு நாளும் சத்தமாய் சொல்லுங்கள், என் தேவன் தம்முடைய ஐசுரியத்தின்படியே எங்கள் குறைவுகளை எல்லாம், எங்கள் குறைவுகளை எல்லாம், என்னவென்ன குறை இருக்கிறதோ ஐயா, குடும்ப வாழ்க்கையிலே, சொந்த ஜீவிதத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, படிப்பிலே, வேலையிலே, வருமானத்திலே, எந்த காரியங்கள் எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளிலே எவைகளிலே குறை இருக்கிறதோ எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா, யாராவது எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டார்களா? அல்லது யாராவது எனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டார்களா? ஒரு மங்கள வார்த்தை வராதா என்று காத்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காய் நீங்கள் சொல்லுங்கள் தீர்க்க தரிசனங்களை. ஐயா, நல்ல வார்த்தைகளை, ஜீவனுள்ள தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை, நல்ல அருமையும் மகிமையுமான வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நீங்கள் விதையுங்கள். ஐயா, கண்ணீரோடு இருந்தாலும், கவலைகளோடு இருந்தாலும், துயரங்கள் பாடுகளோடு நீங்கள் கடந்து வந்து கொண்டிருந்தாலும், இந்த நல்ல ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் ஜீவிதங்களிலே, உங்கள் சொந்த வாழ்க்கையிலே நீங்கள் விதைக்கும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் கண்ணீரும் அழுகையும் கண்ணீரோடுமாய் நீங்கள் விதைப்பீர்களே, ஆனால் நிச்சயமாய் கம்பீரத்தோடே அறுப்பீர்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. விதையுங்கள். என் தேவன், சொல்லுங்கள் வாயை திறந்து, ஐயா, என் தேவன் தம்முடைய அவருடைய மகிமையின் ஐசுரியத்தின்படியே எங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. இந்த தேவ வார்த்தையை உங்களுக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய், அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் ஜீவியங்களுக்காய் விதையுங்கள். தீர்க்க தரிசனமாய் சொல்லுங்கள். ஓ மைட்டி காட். இன்னும் சொல்லுங்கள். சங்கீதம் 23 சொல்லப்பட்டிருக்கிறபடி தைரியமாய் சொல்லுங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். ஒரு நாளும் தாட்சி அடையேன். நீங்கள் தாட்சியில் இருக்கும் பொழுது சொல்லுங்கள். தோல்வியின் பாதையிலே கடந்து நடந்து கொண்டு இருக்கிறீர்களா? சொல்லுங்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கும் போதும் சொல்லுங்கள். ஐயா, கண்ணீரின் கடலிலே அகப்பட்டிருக்கிறேன், தப்பி செல்ல அல்லது கரை சேருவதற்கு வழியே இல்லை என்கிற சூழ்நிலைகளிலும் சொல்லுங்கள், நான் தாட்சி அடையேன். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் நான் தாட்சி அடையேன். என்ன வந்தாலும் நான் தாட்சி அடையேன். எத்தனை போராட்டங்கள், உபத்திரவங்கள், தோல்விகள், நஷ்டங்கள், கடன்கள் வந்தாலும் நான் தாட்சி அடையேன். ஏன்னா கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறாரே. கர்த்தரே என் மேய்ப்பராய் இருக்கிறபடியினாலே நான் தாட்சி அடையேன். அவர் என்னை, என் அன்பு ஆண்டவர் என்னை புல்லுள்ள இடங்களில் என்னையும் என் பிள்ளைகளையும் மேய்த்து, அல்லேலூயா, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறார். ஆமென். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும். மாற்றமே இல்லை. அல்லேலூயா. எத்தனை புயல் அடித்தாலும் சரி, கடல் கொந்தளித்தாலும் சரி, எத்தனை படகை தண்ணீர் அல்லது கடல் நீர் படகை மூழ்கடித்துக் கொண்டிருக்கும் நிலைமையிலும், அன்பு தேவ பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள்.
ஓ சொற்ப விசுவாசம் உள்ளவர்களாயிராமல் பயப்படாமல் தைரியமாய் விசுவாசத்தோடே சொல்லுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமென். இன்று காலி பாத்திரமாய் இருக்கிற என் பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழியும். மாற்றமே இல்லை. ஹல்லேலூயா. எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக என் தேவன் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஆமென். இன்னும் நடக்கலையா? இன்னும் பயமா இருக்குதா? தைரியமாய் சொல்லுங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராய் மாத்திரமல்ல, என்னுடைய இரக்கங்களின் அன்பின் பிதாவாய் இருக்கிறார். அவரே என் தகப்பனாய் இருக்கிறார். நான் தாட்சி அடையேன். ஹல்லேலூயா. நீங்கள் தாட்சி அடைவது சாத்தியமே இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதம் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இப்படியாய் தேவ பிள்ளைகளாய் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, தைரியமாய் சொல்ல முடியும். நான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஓ, எத்தனை மகிமையான வார்த்தைகள்! நன்றாய் கவனியுங்கள். ஹல்லேலூயா. தைரியமாய் சொல்லுங்கள். நான் வறண்டதும் விடாய்த்ததும் வனாந்தரமும் அவாந்தர வெளியுமாய் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. இன்று ஒருவேளை அப்படி இருக்கலாம். இன்று ஒருவேளை என் வாழ்க்கை வனாந்தரமாய் அவாந்தர வெளியாய் இருக்கலாம். ஒரு சொட்டு தண்ணீரும் இல்லாத, மருந்துக்கு கூட தண்ணீரை, செழிப்பை, சௌக்கியத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை காணாதவர்கள் போல நாங்கள் இருக்கலாம். ஆனால் எங்கள் வனாந்தரங்கள் எல்லாம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். தைரியமாய் சொல்லுங்கள். என்னையா இது? என்ன செழிப்பு வேண்டும்? அன்பு தேவ பிள்ளைகளே, எதை நோக்கி காத்திருக்கிறீர்கள்? என்ன வேண்டும் என்று காத்திருக்கிறீர்கள்? இந்த வனாந்தரம் எல்லாம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள். ஆமென். ஐயா, உங்க மணி பர்ஸை பார்த்து, உங்களுடைய பணாரையை பார்த்து, உங்கள் பெட்டகங்களை பார்த்து, உங்கள் பீரோக்களை பார்த்து, ஆமென், உங்க பேங்க் பேலன்ஸை பார்த்து சொல்லுங்கள், என் தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி எங்கள் குறைவுகளை எல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். நாங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட இலை உதிரா மரத்தை போல் இருப்போம். எங்கள் காலத்திலே எங்கள் கனியை கொடுப்போம். நாங்கள் செய்வதெல்லாம் நிச்சயமாய் வாய்க்கும் என்று நீங்கள் தைரியமாய் சொல்லும் பொழுது வேற மார்க்கமே இல்லை. உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளுக்காய் பரலோகத்தின் பலகணிகள் திறக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அதெல்லாம் ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் சொல்லுவீர்கள், பெற்றுக்கொள்ளுவீர்கள். நீங்கள் வாயினால் அறிக்கை பண்ணுவீர்கள். இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது இந்த பண பிரச்சனைகள், கடன்கள், கஷ்டங்கள், தோல்விகள், நஷ்டங்களிலும் இருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும். மாற்றமே இல்லை. ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகள் 10:22 அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். ஹல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதம் நிச்சயமாய் நம்புங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. யோவான் சொல்லுவது போல் நாமும் சொல்லுவோம், பிரியமானவளே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சொல்லுங்க, நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து, அன்பிற்குரியவர்களே, என் ஆத்துமா வாழ்கிறது போல நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்போம். ஹல்லேலூயா. வெளிப்படையாய் தேவ வசனங்களை, வார்த்தைகளை நிச்சயமாய் உங்கள் வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். பாகமம் 8:18 சொல்லப்பட்டிருக்கிறபடி, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஐயா, உன்னுடைய காரியங்களில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையின்படி, ஆமென், அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், உறுதியாய் நம்புங்கள். எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காதிருங்கள். ஒருவேளை பணம் 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 என்று உலக பொருளுக்காக ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டாம். பண ஆசை எல்லா தீமைக்கும் மேலாய் இருக்கிறது.
இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் பணம் ஆசை உள்ளவர்களாய் இராமல் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற ஐயா, நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கும் விரும்புவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர். ஆமென். அந்த நல்ல ஆண்டவர் உங்கள் எல்லா குறைவுகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே நிறைவாக்குவார் என்று நம்புங்கள். ஐஸ்வரியத்தின் மேல் உங்கள் கண்களை போடாமல். ஆமென். இது ஐஸ்வரியமும் கனமும் மகிமையும் கர்த்தருடைய நாமத்திற்காய், அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காய் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நன்றாய் கருத்திலே கொண்டு, ஆமென், பொருளாசை ஒரு விக்கிரகமாக கொள்ளாமல், பொருளாசை உங்களுக்கு ஒரு லட்சியாய் அல்லது இச்சையாய் மாறிவிடாதபடி அன்பு தேவ பிள்ளைகளே, கவனமாயிருந்து உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து போஷிக்கிற ஜெகோவா ஜீரே, ஆமென், இது அற்புதங்களின் ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. இது அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள். ஹல்லேலூயா. அவரே உங்களுக்கு வாக்கு பண்ணினவைகள் என்பதை உறுதியாய் நம்புங்கள். ஆமென். நாம் ஜெபித்து இந்த பெரிய மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஐயா, கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் என்று உறுதியான நம்பிக்கையோடு என் அன்பு சகோதரி சகோதரிகள் கேட்டுக்கொள்ளுகிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள். ஐயா, தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை பெற்றுக்கொள்ளுகிற வழிமுறைகளையும் நீதியையும் தேடுங்கள். நீங்கள் அந்த நீதியின்படியே கேட்கும் பொழுது, கர்த்தருடைய சித்தத்தின்படியே கேட்கும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எந்த மாற்றமும் இல்லை. தைரியமாய் தேவனுடைய சன்னிதானத்திற்கு வாருங்கள். தொடர்ந்து நம்முடைய கூட்டங்கள் நடக்க போகிறது. இந்த வருகிற இந்த மாதம் 22, 23, 24 தேதிகளிலே அருமையாய் சென்னை ஸ்ரீ பெரும்புதூரிலே நடக்க போகிற கூட்டங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து குன்றத்தூர் அருகில் உள்ள நல்லூர், சென்னை குன்றத்தூர் நல்லூரிலே நடக்க போகிற 3 நாள் திறந்த வெளி கூட்டங்களுக்காய் உறுதியாய் ஜெபியுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து வெள்ளூர் அருகிலே பேர்ணாம்பேட்டிலே தொடர்ந்து கேஜேஎப் போன்ற பகுதிகளிலே நடக்கிற நம்முடைய கூட்டங்களுக்காய் தீவிரமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கும்படியாய் விசேஷமாய் இத்தனை பெரிய ஊழியங்களுக்காய் நிற்கிற ஜன கூட்டங்களுக்கு மத்தியிலே நிற்கிற உங்கள் அன்பு சகோதரன் எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தீவிரமாய் ஜெபியுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, திரளான அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படியாய் ஐயா, கர்த்தர் சவால் விட்டு அற்புதமாய் கிரியை செய்கிற அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படியாய் ஜெபியுங்கள். பெரிய பாதுகாப்புக்காக, ஆமென், கர்த்தருடைய பாதுகாப்பு பரிபூரணமாய் வெளிப்படும்படியாய் தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் மகா மகத்துவமான காரியங்களை செய்வார். உங்களை சமூகத்திலே நினைத்துக் கொள்ளுகிறோம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தர் இன்று கொடுத்த நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காய், ஆமென், இந்த அதிகாலை ஜெப வேளையிலே என் தெய்வமே கொடுத்த நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காய், ஒரு நாளும் மாறாத, ஒரு நாளும் பொய்யுரையாத என் தெய்வமே, நீர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, நீர் சொல்லியும் செய்யாதிருக்க மனு புத்திரனும் அல்ல. கர்த்தர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நடப்பிக்காதிருப்பாரோ என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு நிச்சயமாய் பலிக்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் இந்த குறைவுகள் எல்லாம் இவர்கள் ஒன்றிலும் குறையுள்ளவர்களாயிராமல் என் தெய்வமே, இவர்கள் வாழ்க்கையிலே கையின் பிரயாசங்கள், வேலைகள், ஐயா, செய்து வருகிற தொழில்கள் மற்றும் பண விஷயங்கள், செழிப்புகள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாவற்றிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சொந்த
சொந்த ஜீவிதத்திலும் ஒன்றிலும் குறையுள்ளவர்களாய் இராமல் பூரணராகவும் என் தெய்வமே உம்முடைய வார்த்தையின்படியே நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படியாய் ஆமென். எங்கள் அப்பா, நாங்கள் ஞானத்தில் மாத்திரமல்ல, எங்களுக்கு இருக்கிற எல்லா குறைகளுக்காகவும் ஆமென். கடனும் கஷ்டமும் ஐயா ஸ்தோத்திரம் டாடி, கடனும் கஷ்டமும் வியாதியும் நஷ்டமும் தோல்வியுமாய் குறுகி அவமானங்களினால் வெட்கங்களினால் அவதூறு பேச்சுகளினால் கூலி குறுகி போயிருக்கிற பிள்ளைகள் சம்பூரணமாய் கொடுக்கிற உம்மையே நோக்கி பார்க்கிறது. ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மையே ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆமென், யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஆகிய உம்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்காய் என் தெய்வமே, எவ்விதத்திலும் செவளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கிற பிள்ளைகளுக்காய் பரலோகம் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பரலோகத்தின் பலகணிகள் திறக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஃபாதர், the mighty and glorious name of Jesus, பரலோகத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக. பரலோகத்தின் மதகுகள் ஆமென், பரலோகத்தின் பொக்கிஷ சாலைகள் திறக்கப்படுவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே. thank you Lord. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் நீண்ட நெடுங்காலமாய் எதிர்பார்த்திருக்கும் முடிவை இவர்களுக்கு கொடுக்கும்படியாய் இவர்கள் பேரில் நீர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொன்னீங்களே சுவாமி. நாங்களும் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எல்லாம் உம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உம்முடைய மகிமையிலே எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிறவர். இன்று ஒரு காரியம் நடக்கும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே Father, in the mighty and glorious name of Jesus, என் தேவன் ஐயா உம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே இவர்கள் குறைவுகளை எல்லாம் glory எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவீராக. இப்பொழுதே தேவையில் இருக்கிற பிள்ளைகள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. கடனும் கஷ்டமும் தோல்வியும் நஷ்டமுமாய் இருக்கிறவர்கள் நஷ்டமெல்லாம் லாபமாய் மாறட்டும். ஆமென். வெற்றியும் இல்லாமல் லாபமும் இல்லாமல் லார்ட் ஜெயம் இல்லாமல் வாழுகிற எல்லா வாழ்க்கைகளிலும் ஒரு ஜெயம் கொள்ளுகிற அனுபவம் இன்றே உண்டாகும்படியாய் இப்பொழுதே உண்டாகும்படியாய் என் தெய்வமே, எங்கள் பரலோக பிதாவே, ஐயா நீர் எங்கள் பிதாவாய் எங்கள் மீட்பராய் இருக்கிறபடியினால் நாங்கள் தாட்சி அடையோம் என்ற நம்பிக்கையிலே வந்திருக்கிற பிள்ளைகளை ஆமென். என் தேவன் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பது போல் செழிப்பும் சௌக்கியமும் சௌந்தரியமுமான ஆமென் ஆரோக்கியமும் ஐஸ்வரியமுமான இடங்களிலே மேய்க்கும்படியாய் நல்ல புல்லுள்ள இடங்களிலே அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே பிள்ளைகளை நடக்க செய்யும்படியாய் கொண்டு போய் விடும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இன்றும் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஆமென் விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் ஐயா உம்முடைய கிருபாசன தண்டைக்கு வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, ஒருவரும் சோர்ந்து போகாதபடி என் தேவனாகி கர்த்தர் மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை செய்யும்படியாய் தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் இரவும் பகலும் உம்முடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறவர்கள், அதிகாலையிலே தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிறவர்கள், வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடாமல் ஆமென் மாம்சீகமான காரியங்களுக்கு இடம் கொடாமல் தாறுமாறான வார்த்தைகளுக்கும் வசனங்களுக்கும் இடம் கொடாமல் உம்மையே நம்பி தெய்வமே உம்முடைய வார்த்தையை உம்முடைய சத்தியத்தை நம்பி காத்திருக்கிற பிள்ளைகளை சத்தியமே இன்று இப்பொழுதே விடுதலை ஆக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஐயா இவர்கள் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவர்களாய் தன் காலத்தில் தன் தனியை கொடுக்கிறவர்களாய் ஆமென். எப்பொழுது வீடுகளை வாசல்களை கட்ட வேண்டுமோ, எப்பொழுது படிக்க ஞானம் புத்தி பலம் உண்டாக வேண்டுமோ, எப்பொழுது பரீட்சையிலே ஜெயமும் வெற்றியும் வேலையும் நல்ல வருமானமும் உண்டாக வேண்டுமோ, எப்பொழுது நல்ல திருமணங்கள் குழந்தை வாக்கியங்கள் உண்டாக வேண்டுமோ, வீடு வாசல்கள் வாகனங்களோடு என் தெய்வமே
ஐயா, இவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவர்களாய் என்றென்றும் ஆமென் வறுமை இல்லாது தாட்சி இல்லாது அப்ப குறைச்சல் இல்லாதபடி இவர்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஐயா, உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தையின்படியே இவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கும்படியாய் ஐயா, நீங்க சொன்ன நல்ல வார்த்தையின்படியே இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க் யூ லார்ட். கையின் பிரயாசங்களிலே ஆசீர்வாதம் உண்டாவதாக, செழிப்பு உண்டாவதாக. ஆமென். எவ்வளவு சம்பாதித்தாலும் ஒன்றும் நிற்காதபடி மருத்துவமனைக்கும் பொத்தல் பையிலே போடுவது போல் சம்பாத்தியங்கள் எல்லாம் அழிந்து போகிற சூழ்நிலைகள். ஆமென். கையின் பிரயாசங்களை சாப்பிட முடியாத சூழ்நிலைகள். ஆமென். தங்களுக்கு இருக்கிறதை உண்ண முடியாமல் உறங்க முடியாமல் தவிக்கிற பிள்ளைகள் இவர்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும்படியாய் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். என் தெய்வம் அதனோட வேதனையை கூட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த திருவார்த்தையின்படியே என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நன்றி ஆண்டவரே. ஐயா, குடும்ப வாழ்க்கையிலும் சொந்த ஜீவிதத்திலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஐயா விசேஷமாய் இவர்கள் மருமக்களுடைய நடவடிக்கைகளிலும் வாழ்க்கையிலும் இவர்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படியாய் என் தெய்வமே இவர்கள் ஆத்துமாய் இன்றும் என்றென்றுமாய் வாழுகிறது போல இவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் வேண்டுகிறோம். நன்றி செலுத்துகிறோம். எந்த வகையிலும் இவர்கள் சோர்ந்து போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இவர்கள் கையின் பிரயாசங்களை இவர்களே சாப்பிடும்படியாய் ஐயா, இவர்கள் சத்துருக்களும் அல்லது யாரோ சாப்பிடாதபடி முசுக்கட்டை பூச்சிகளும் வெட்டு கிளிகளும் பட்டு பூச்சிகளும் பச்சை கிளிகளுமாய் பட்சித்த வருஷங்களுக்கு ஈடாய் இவர்களுக்கு நன்மையும் பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்படியாய் என் தெய்வமே இவர்களுடைய கையின் பிரயாசங்களை இவர்களே சாப்பிடும்படியாய் சங்கீதம் 128:2 ஒரு நல்ல ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் நிறைவாய் தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த செய்தியை அநேகருக்கு நல்ல திறந்த மனதோடு ஐயா உயர்ந்த மனதோடு அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற எல்லோரும் நன்றாய் செழிப்பாய் சௌக்கியமாய் ஆரோக்கியமாய் ஐஸ்வரியமாய் எல்லோரும் வாழட்டும் என்ற எண்ணத்திலே அனுப்புகிற ஷேர் பண்ணுகிற பிள்ளைகளை அவர் கையின் பிரயாசங்களை அவர்களுக்கு விரலிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாளும் விட்டு கொடுக்காதிருங்கள். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவார்கள் செழிப்பின் உபதேசம், தீமையான உபதேசம், கள்ள உபதேசம். நோ, திஸ் இஸ் வெரி பேலன்ஸ்டு டாக்ட்ரின். ஆமென். இது ஒரு பக்கமாய் சாய்கிறதல்ல, இது இரண்டு புறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிற தேவ வசனத்தின்படியே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களாய் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். நீங்கள் அதை உறுதியாய் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் உங்களுக்காய் உனக்காய் என் அன்பு சகோதரியே எல்லாம் முடிந்தது, எல்லாம் சாம்பலாய் போய்விட்டது என்று நினைக்கிறாயே, உனக்காய் கர்த்தர் சொல்லியவை என்பதை மறந்துவிடாதே. இது முதலாவது பாகம். நாளை இரண்டாம் பாகத்தை இதிலே நீங்கள் கேளுங்கள். நிச்சயமாய் இதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு என்ன சீக்கிரட் ஐயா, இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என்ன ரகசியம்
வெளிச்சம் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் ஒரு திறவுகோல் இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள், ஆமென், அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். நாளைய நம்முடைய அதிகாலை ஜெபத்திலே இந்த அற்புதமான காரியங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த ரகசியமான காரியங்களை அறிந்து கொண்டு, ஹல்லேலூயா, அந்த அற்புதம் அதிசயமான திறவுகோல்களை போட்டு நாம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் வானத்தின் பலகணிகள் திறக்கும். பலகணிகள் என்ன பலகணிகள்? ஆமென். வானத்தின் மதகுகள் திறக்கும். ஓ க்ளோரி! கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாய், ஆரோக்கியமும் ஐஸ்வர்யம் உடையவர்களாய் வாழும்படியாய் உங்களை மனப்பூர்வமாய் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.